வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 7.5 கோடியை தாண்டிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில மட்டுமே பார்த்தோம்னா 1 கோடிக்கும் அதிகமாக மக்கள் தொகை பெருகிவிட்டது. இந்த சூழ்நிலையினால போக்குவரத்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வளர்ச்சி பணிகளுக்காக ஒரு சில திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த போக்குவரத்தை எளிமைப்படுத்துவதற்காக பாலங்களும் சரி, ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்துவது என்ற ஒரு திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் என்று தொடங்கப்பட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரையும், சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையும் 2 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயில் பாதை நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கே தெரியும். நம்ம டிராபிக்ல நிறைய தடவை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் செல்லும் போது அதற்குண்டான வழிகள் எல்லாம் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வகையில தற்போது அந்த பகுதியில் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் சுரங்கப்பணி நடைபெற்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளிவந்தது. அந்த செய்தி வெளிவந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தற்போது பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த நிலை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதுகாப்பாக இந்த பணி நடைபெறுகிறதா? இந்த திட்டம் முறையான முறையில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இதற்காக மாற்று வழிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக அந்த ரயில்வே மெட்ரோ ரயில் பணியை மேற்கொண்டிருக்கின்ற அதிகாரிகளுடைய அடுத்த கட்ட பணி என்ன என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நாம் பேச காத்திருக்கிறோம். அதற்காக எமது செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோகுல்கிட்ட கேட்கலாம். கோகுல், இந்த மெட்ரோ ரயில் பணி எங்கிருந்து எங்கு நடந்து கொண்டிருக்கிறது? அந்த பணியில தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்ன? சொல்லுங்க கோகுல். சென்னையில மெட்ரோ ரயில் பணி கிட்டத்தட்ட சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 வழித்தடங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை ஒரு வழித்தடத்திலும், மற்றொரு வழித்தடமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து பரங்கிமலை வரை மற்றொரு வழித்தடத்திலும் 2 வழித்தடங்கள்ல இந்த மெட்ரோ ரயில் பணி மும்முரமாக அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்கு இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. 2 வழித்தடம் பாத்தீங்கன்னா ஒரு உயர்மட்ட பாதையில ஒரு வழித்தடத்திலையும், அதே போல சுரங்க வழி பாதை என 2 வழிகளில் இந்த பணிகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுரங்க வழி பாதைகள் அமைக்கும் போதுதான் தற்பொழுது இந்த கட்டட விரிசல்கள், அதாவது பழமையான கட்டடத்தில் விரிசல்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி இந்த ஒரு சில பிரச்சனைகள் எழுந்திருக்கு. குறிப்பாக பாரிமுனை பகுதியில் முதல் கட்டமாக அந்த சுரங்கவழி பாதை பணி தொடங்கும் போது பாரிமுனையில் இருக்கக்கூடிய வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்போது போராட்டம் நடத்துறாங்க. அதே போல பாரிமுனையில் இருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்டு கால பழமையான ஒரு தேவாலயத்திலேயும் விரிசல் ஏற்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையின் போது மெட்ரோ ரயில் பணிகள்ல அந்த பிரச்சனை எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து கண்காணிப்பதற்காக ஒரு IIT வல்லுநர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அந்த விரிசல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பகுதியில் ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக இந்த சுரங்கவழி பாதையின் போது என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு என்பது குறித்து மெட்ரோ ரயில் அதிகாரிகளிடம் கேட்டபோது, அந்த சுரங்கவழி பாதைகள் அமைப்பதற்கு டனல் போரிங் என்ற ராட்சத இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க. அந்த ராட்சத இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த பணிகள் நடைபெறும் போது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக அங்க இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தரப்பிலையும் வல்லுநர் தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த சுரங்கவழி பாதைகள் அமைக்கக்கூடிய போது அந்த ராட்சத இயந்திரத்தை பயன்படுத்தும் போது இது போன்ற பழமையான கட்டடத்தில் அதிர்வுகள் ஏற்பட்டு விரிசல்கள் ஏற்படுவதாகவும் தற்பொழுது குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒரு 4 தினங்களுக்கு முன்பு சிந்தாதிரிப்பேட்டையில இந்த பகுதி சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. நேற்றைய தினம் கூட மெட்ரோ ரயில் அதிகாரிகளும் பொறியாளர்களும் அந்த இடத்துல ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த பழமையான தேவாலயத்தில் விரிசல் ஏற்பட்ட போது IIT பேராசிரியர் அடங்கிய குழு ஆய்வு செஞ்சாங்க. அப்போது முறையாக, அதாவது இந்த சுரங்கவழி பாதையில் நடக்கக்கூடிய பணி நடைபெறக்கூடிய இடங்களில் முறையாக மண் பரிசோதனை செய்து இது போன்ற பணிகளை தொடர வேண்டும் என்று வல்லுநர்கள் மெட்ரோ ரயில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாங்க. அதே போல பணி தொடங்குவதற்கு முன்பாக அந்த அதிர்வுகளை கண்காணிக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தணும், கருவிகளை பொருத்தணும். எந்தெந்த இடத்துல பழமையான கட்டடங்கள் இருக்கு, எந்தெந்த இடத்துல இது போன்ற ராட்சத இயந்திரங்களை பயன்படுத்துறாங்களோ அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பணி தொடங்குவதற்கு முன்பாகவே எவ்வளவு அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து ஆய்வு செய்த பின்புதான் என்று மெட்ரோ ரயில் அந்த பணியாளர்களுக்கு வல்லுநர் தரப்பு அறிவுறுத்தப்பட்டது.
தொடர்ந்து பேசலாம். கோகுல் குறிப்பிட்டது போல ஏற்கனவே இதே போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பாரிமுனை அருகிலே நூற்றாண்டு பழமை வாய்ந்த தேவாலயத்தில் விரிசல் இருந்தது. அது போக அங்கு இருக்கக்கூடிய சில வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது சொன்ன தகவல்களை, சொன்ன செய்திகளை அடுத்து அவர்கள் சுரங்கப்பாதை மேற்கொள்ளும் போது செய்தார்களா அப்படிங்கறத கேள்வி. ஏன்னா மீண்டும் அதே போன்ற ஒரு விரிசல் சிந்தாதிரிப்பேட்டையில் ஏற்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை தற்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் பார்க்கலாம். பில்டிங் எல்லாம் கொஞ்சம் கிராக் ஆயிருந்தது. ஒரு சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்தது. ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்ல அந்த கிராக் எல்லாமே பெருசா ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற டெனன்ட்ல போர்ஷன் அப்படியே ஒரு 5 ஃபீட் அப்படியே கீழே இறங்கிடுச்சு. அது இறங்கிட்டு தான் போகுது தவிர அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க உடனே மெட்ரோ ட்ரெயின் அவங்க சூப்பர்வைசர்ஸ் நாங்க போன் பண்ணோம். அவங்க வந்ததுக்கு அவங்க பார்த்துட்டு அந்த சூப்பர்வைசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்க மேல் அதிகாரிங்க இன்னும் வரல, அவங்க வந்துட்ட பிறகு அவங்க எதுவுமே கேர் டேக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிருந்தோம் சார். வெயிட் பண்ணிட்டு அவங்க எல்லா டெனன்ட்ல எல்லாமே எல்லாரையும் வெளியில இட்டுன்னு வந்துட்டோம். இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க முக்கியமான ஆபரணங்கள் எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்க. நகைங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. மீதி அவங்க உடைமைகள் ட்ரெஸ்ஸிங் மற்றதெல்லாம் அவங்க திங்ஸ் இருந்தது. உடனே அதிகாரிங்க அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 12 o'clock மிட்நைட் 12 o'clock மேல அவங்களுக்கு இட்டுன்னு போயிட்டு வேற இடம் ஷிஃப்ட் பண்ணி லாட்ஜிங், ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க சார். ஒரு 3 days. ஆனா அவங்க ஒர்க்கு மட்டும் அவங்க ஸ்டாப்பே பண்ணல. அந்த ட்ரில்லிங் நடந்துதான் இருக்குது. ஸ்டாப் பண்ண அவங்க ப்ராஜெக்ட் நின்றுடும் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏதோ பப்ளிக்கோட இதனால ஒரு 1 hour 1/2 hour அதுமே ஸ்டாப் பண்ணாங்க. மற்றபடி அது அந்த ட்ரில்லிங் நடந்துதான் இருக்குது. வெள்ளிக்கிழமை நடந்தது 5 மணிக்கு எங்க வீட்டுக்காரர் எதிர்க்கவே பார்த்துட்டு அதுல மெயின்டு விட்டவர் தான் அவரு. அதுல இருந்து அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, புரியுதுங்களா? அதுல இருந்து 5 மணில இருந்து யாரும் நாங்களும் வந்து இருக்கோம். ஒரு இதே மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்தோம். என்ன சொல்றாங்க, எங்க பக்கமா யாருமே இது பண்ற மாதிரி நாங்க நடுத்தல அகதி மாதிரியே நிக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே பண்ற ஒண்ணு எதுவுமே வரல. அதனால எங்களுக்கு சொல்றதுக்கும் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. இவ்வளவு பொருள் போச்சு, உள்ள 1.5 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்குது. நீங்க எடுத்து எல்லாத்தையும் கணக்கு போட்டே பாருங்க. நான் வேணா சொல்லுவேன், எங்க பொருள் எல்லாம் இந்த கைக்கு 1000 கவர் எடுத்தாந்து அந்த கைக்கு போட்டா 5 ரூபாய் வரும். அது எடுத்துட்டு வந்து நாங்க சைடு பிசினஸ் வேலைக்கு போயிட்டு வந்தோம். வறுமை பத்தாதனால இந்த கைகை வந்து எடுத்தாந்து போட்டோம். அது அவ்வளவு நஷ்டம் இருக்குதுன்றோம். அதெல்லாம் ஒண்ணு முடியாது. நீ எடுத்தா காலி பண்ணா காலி பண்ணு, இல்லன்னா அது என்னமோ மெட்ரோ ட்ரெயின் ஆளுங்க வந்து கொக்கி எடுத்து தூக்கி வெளியே போட்டுருவாங்களாம். அப்ப எங்களுக்கு என்ன ஆகுது? நாங்க நஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு என்ன ஆகுது? அரசாங்கம் என்ன நீங்க செய்றீங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு எல்லாம் சொல்றீங்க, என்ன பிரயோஜனம்? சிந்தாதிரிப்பேட்டையில் பாதிக்கப்பட்டவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டும். தரைத்தளத்துல 3 வீடுகளும், அதே நேரத்தில் முதல் மாடியில் 2 வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல குறிப்பா தரைத்தளத்துல நடுவில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய கதவு பூமிக்குள் 2 அடி இறங்கி இருக்கிறது. தற்போது அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய வீட்டினுடைய கதை என்னவாக இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரை, சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை மெட்ரோ ரயில் பணிகள் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து கொண்டிருக்கிறது, 2 வழித்தடங்களாக. அதில் ஏற்கனவே ஒரு முறை பாரிமுனையில் இது போன்ற ஒரு விபத்து, அந்த மெட்ரோ பணி சுரங்கப்பாதை தோண்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் சிதறமடைந்தன, தேவாலயங்கள் கூட அங்கு விரிசல் ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்தோம். இந்த நிலையில தற்போது ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வீடுகளில் அந்த நிலைமை சரி செய்யப்பட்டதா, அதிகாரிகள் மாற்று நடவடிக்கைகளாக என்ன செய்தார்கள் என்பது பற்றி தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். இப்ப பிராட்வே மெயின் ரோட்ல இந்த மெட்ரோ போட போக்கல நிறைய கிராக் விட்டுச்சு. எல்லா பில்டிங்கும், சர்ச்சில் இருந்து எல்லாமே. அதை அவங்க அப்புறமா கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போரிங் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. செகண்ட் டைம் யாருக்கும் போட முடியல. நீ ஒரு இப்ப பில்டிங் வாங்கினா கூட போர் எல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி இது இருக்கு ப்ராப்ளம். மற்றபடி உங்களுக்கு மீதி அந்த கிராக் ஆன இதை அவ்வளோ இது பண்ணி கொடுத்துட்டாங்க, கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அது தண்ணி மெயினா தண்ணி ப்ராப்ளம் நிறைய. தண்ணி இல்ல, இப்ப கார்பரேஷன் வாட்டர் கூட உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது கொடுத்து அது தண்ணி வரல. இது மீராலப்ப ஸ்ட்ரீட். மீராலப்ப லாஸ்ட்ல இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 வீடு வரும். பக்கத்துல டேவிசன் தெரு. 2 தெருவுக்கும் பாதிப்பு இருக்கு. பாதிப்பு தண்ணி சுத்தமா கிடையாது. இப்ப ஒவ்வொருத்தரும் வீட்டுல பசங்க ஸ்கூலுக்கு போற டைம் கஷ்டப்படுறாங்க. இப்ப இப்ப புதுசா மெட்ரோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலயும் தண்ணி வரல.
இப்ப நாங்க இருக்கிறது வந்து ஆளும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து போய் கேட்டா கூட நீங்க வேணா அங்க போட்டுக்கோ இங்க போட்டுக்கோ சொல்லி அடையாளம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்க வந்து எந்த சஜஷனும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் போடணும். இப்ப தண்ணி சுத்தமா இல்ல. 15/8 நான் வந்து டேவிட்சன் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். என்ன ஆக்சுவலா வந்து இங்க வந்து மெட்ரோ ரயில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காக வந்தாங்க. வந்து சின்னது வேலை மொத்தம் முடிச்சாங்க, மேஜர் ஒர்க் எதுவும் முடிக்கல. அவங்க வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸ்டில் நவ் தே நாட் எட் டர்ன்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறோம்னு சொல்லிட்டு போலீஸ் குவார்டர்ஸ் வந்து இடிச்சு அதை வந்து டேமேஜ் பண்ணி கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாரி போட்டாங்க. போட ஒன்று ஆயிடுச்சுன்னா இது வந்து 1964 பில்டிங். இது சென்னை கராய் துண்டு, இது கராய் துண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பில்டிங் இதெல்லாம் நாங்கள் பக்குவமாக வச்சுன்னு இருக்கோம். இது கீழே போட ஒன்று ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து இந்த தெருவில் வந்து ஒரு 5 வீடு டேமேஜ் ஆயிடுச்சு. அது எங்கள் வீடு பழைய வீடாக இருக்கிறதுனால ஃபுல்லாக டேமேஜ் ஆகிப்போச்சு. உள்ள விரிச்சல் ஆகிப்போச்சு. எல்லாம் மேலே இந்த சைடு கிட்ட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்க தெரியும். அவங்ககிட்ட போய் சொன்னதுக்கு வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, நார்த் இந்தியன்ஸை வச்சு கொஞ்சம் எல்லாம் பூசி விட்டு இவ்வளோதாங்க எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு போயிட்டாங்க. தரம் நடக்க முடியல. தரம் வந்து ஹோல்ஸ் மாதிரி நடந்தா அதனால நாங்கள் போயிட்டு காலடிப்பேட்டில் திலகர் நகர்னு ஒரு இடத்துல வந்து நாங்கள் 10,000 ரூபாய் வாடகையில் போய் இருக்கிறோம். 2 வருஷமா என்ன ஆச்சு பாருங்க அந்த வாடகை. நாங்கள் போய் கேட்டதுக்கு ராயப்பேட்டை ஆஃபீஸுக்கு அங்கே போய் கேளு, அங்கேருந்து கேட்டால் சிந்தாதேப்போடு கேளு அப்படின்னு சொல்லி எங்களை அழகை வச்சாங்க. பிராட்வேல அந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தால், குறிப்பா வந்து அவங்க சொன்னதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் பழமையான வீடுகளாக இருந்த ஒரு காரணத்தினாலும் கூட அங்க இருக்கக்கூடிய வேலை நடக்கும்போது அந்த அதிர்வுகள்ல இது தாங்காம விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு அதிகாரிகள் அதற்கு அடுத்து என்ன பணிகள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய விரிசலை சரி செய்வதற்குண்டான முயற்சியை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. புதுசா எங்களால போர் போடுறது முதல் கூட நாங்களா தான் போடுறோம். இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைகிறார் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சார்ந்த திரு சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன். குறிப்பா இப்போ ஒரு மாவட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதுல அங்க இருக்கக்கூடிய பகுதியில முன்னேற்றங்கள் அப்படிங்கறது கண்டிப்பாக அரசு செய்தே ஆக வேண்டும். வசதிகள் அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்தை எளிமைப்படுத்துறதுக்காக மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் போன்ற பல்வேறு விதமான பணிகளை திட்டங்களை செயல்படுத்தி ஆகணும். ஆனாலும் மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை இல்லைங்களா? அவங்களுடைய பிரச்சனையை அவங்களுடைய வசதிகளை கெடுத்துட்டு இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலை இருக்கு. அதுவும் முழுவதுமாக சரி செய்யப்படல, விரிசல் மட்டும் பூசி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற நிலை தற்போது இருக்கு. இதுக்கு உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல நினைக்கிறீங்க சீனிவாசன்? இல்ல, இதுல வந்துட்டு பொதுவா இந்த மெட்ரோ ரயில்ல வந்துட்டு வேலை நடந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா, குறிப்பா வந்துட்டு பழைய கிராமங்கள், அதாவது மெட்ராஸினுடைய பழைய கிராமம் சொல்லக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை, பிராட்வேல இருக்கிற அந்த வீடுகள், அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து மினிமம் 80 வயசுல இருந்து 100, 120 வயசு, 150 வயசு பழமையான வீடுகள். அது மாதிரி வீடுகள் வந்து கீழே வந்து பெரிய லெவல் இருக்கிற அந்த மெஷின்ஸ் வந்து ஆபரேட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த அதிர்வுகள்னால வந்து இது மாதிரி விரிசல்கள் ஏற்படுறது வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒண்ணு. அதாவது விரிசல்கள் ஏற்பட்டு தவிர்க்க முடியாத ஒண்ணு, கட்டடங்களுக்கு சேதத்தையும் தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல சேதமடைந்த கட்டிடங்களுக்கு உரிய பாதுகாப்பு பண்ணி கொடுக்கறதோட எல்லாமே அவங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த ரயில்வே அத்தாரிட்டிஸ். அதை செய்யாம எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. குறிப்பா வந்துட்டு தண்ணீர் சப்ளை இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. தண்ணி சப்ளை வந்துட்டு இவங்க போரிங் போறப்ப டேமேஜ் ஆனப்ப டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. துண்டிக்கப்பட்ட அந்த குடிநீரை குழாயை திரும்பவும் சரி செய்து கொடுக்க வேண்டியது பொறுப்பு வந்து 2 துறைக்கு உண்டு. நம்மளுடைய குடிநீர் வாரியத்துக்கு அந்த பொறுப்பு உண்டு. அதே மாதிரி அந்த எதை துண்டிக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுத்தாங்களோ அந்த மெட்ரோ ரயில் அத்தாரிட்டிஸ், அவங்களும் வந்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட குடிநீர் அதிகாரிகளை அருகே வந்துட்டு அந்த குடிநீர் பிரச்சனையை அவங்க போக்கிட்டு இருக்கணும். அது எப்படி போக்காம இருக்கிறாங்க, என்ன காரணத்தினால இவங்க வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அணுகுனாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா இந்த ஒளிபரப்பின் மூலமாக வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது மெட்ரோ ரயில் அத்தாரிட்டியும் சரி குடிநீர் வாரியத்தினுடைய அத்தாரிட்டியும் சரி 2 அதிகாரிகளும் சேர்ந்து வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்வாங்கன்னு சொல்லி பரிபூர்ணமான நம்புறேன் நானு. அதே நேரத்தில் வந்துட்டு சின்ன சின்ன விரிசல்கள் வந்து ஏற்பட்டுக்கிறப்ப அதை மட்டும் பூசிட்டு போயிட்டாங்க. பெரிய லெவல் இருக்கிற அந்த பாதிப்புகளை பழுதை வந்துட்டு அவங்க சரிபார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் 2 வருஷமா நான் வந்து 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போய் குடியிருந்து வரேன், நானு கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து கேட்கிறப்போ, இந்த சிஎம்ஆர்எல் அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்துட்டு எந்த வீடுகள் வந்து மிக பழமையான வீடுகள், ஏதோ நல்ல வேலை உயிர் சேதம் எதுவும் ஏற்படல.
ஆனா இந்த பொருள் சேதத்துக்கு வந்து நிச்சயமா அவங்க வந்துட்டு ஒரு ஈடுகட்டி ஆகணும். இவங்க வாடகைக்கு பொதுவாக சொல்ல போனாங்க மிகவும் பழமையான வீடுகள் இந்த மாதிரியான வைப்ரேஷன்னால வந்து பாதிப்பு பழுதடையக்கூடிய வீடுகள் எது வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கணும். அவங்க அதை வந்து கண்டறிந்து அந்த வீட்டில் மக்களை வெளியேற்றி வேற ஏதாவது ஒரு இடத்துல வாடகைக்கு அமர்த்தி அந்த வாடகையை வந்துட்டு ரயில்வே அத்தாரிட்டிஸே ஏற்றிருந்திருக்கணும். பொதுவாக வந்து அது மாதிரிதான் செய்யறது வழக்கம் எல்லா இடத்துலயுமே. இது எப்படி அதுல வந்து இருந்தாங்கன்றது தகவல் தெரியல. ஆனா கூட இந்த உழைப்பு மூலமாக வந்துட்டு எங்க இயக்கம் கூட இந்த இதை வந்துட்டு பெரிய ஒரு வேண்டுகோளாக எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்துட்டு போய் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு செய்வோன்றது இதன் மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் நேயர்களுக்கும் தந்தி ஒளிபரப்பு இயக்குநர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு சீனிவாசன். சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டது போல 2 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறாங்க. ஒன்னு அந்த வாடகை பிரச்சனை அப்படிங்கறத அந்த ரயில்வே மெட்ரோ ரயில் மேற்கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் அதுக்குண்டான காரியத்தை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு மெட்ரோ ரயில் அதிகாரிகள் உட்பட அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வாரியம் அதை உடனடியாக அந்த பிரச்சனை சரி செய்ய வேண்டும். அதற்குண்டான முயற்சி அவர்கள் எடுப்பும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவிகளை அங்கு வைத்திருக்க வேண்டும், அதிர்வுகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது செய்யப்படுகிறதா என்பது பற்றி பேசலாம். மெட்ரோ ரயில் பணிகள் மிரட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய வகையிலே அவர்களை எளிமைப்படுத்தக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் பணிகள்ல தற்போது பிரச்சனைகள், குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய இடங்கள்ல வீடுகள்ல விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பாரிமுனையிலிருந்து பிராட்வே மெயின் ரோடு அந்த பகுதியிலிருந்தும் அது மட்டும் இல்லாம ஷனாய் நகர் அந்த பகுதியில் இருந்தது தற்போது சிந்தாதிரிப்பேட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஷனாய் நகர் பகுதியிலே இது போன்ற விரிசல் ஏற்பட்ட வீடுகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு மெட்ரோ ரயில் அதிகாரிகள் அந்த பணிகளை எவ்வாறு மேற்கொண்டார்கள் என்பது பற்றி சொல்லுகிறார்கள். பார்க்கலாம். என் பேர் ஏஆர் முபாரக். இந்த 8th ஸ்ட்ரீட் கார்னர்ல எங்க கடை இருக்குது. செனாய் மெடிக்கல், கணேஷ் ஸ்டோர் எல்லாம் இருக்குது. இங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மெட்ரோ ரயில் நோன்றதுனால கீழே வந்து கொஞ்சம் இதாகி இருந்தது. அது ஒரு 1 அடி 2 அடி இருக்கும். அது திரும்ப வந்து மெட்ரோ ரயில் காரனே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 15-20 நாள்ல பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப நல்லா இருக்குது. என் பேர் ஆறுமுகம், 8th ஸ்ட்ரீட்ல இருக்கேன். இந்த கட்டடம் இறங்கின உடனே நாங்கள் மெட்ரோ அவங்களுக்கு தான் தகவல் சொன்னோம். அவங்க உடனே வந்துட்டாங்க. வந்த உடனே மறுநாள் காலையில அதுக்குள்ள இன்ஜினியர் எல்லாம் அது கூட ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன இதானாலும் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம், அதை பற்றி நீங்க ஒரி பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்ப நானும் ஏஆர் முபாரவள்ளி மாரியப்பன் எல்லாம் அவருடைய ஆபீஸுக்கு போனா எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து கரெக்டா ஒரு வாரத்துல நீங்க சொல்றதை காட்டிலும் அதிகமா செஞ்சு தரோம்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஷனாய் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஒரு வாரத்திற்குள் 10 நாட்களுக்குள் சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்துகிறார்கள். இந்த நிலையில செய்தியாளர் கோகுல்கிட்ட நம்ம பேசலாம். கோகுல், ஏற்கனவே இந்த சுரங்கப்பாதை பணிகள்ல விரிசல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்க வீடுகள் விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில வந்து அந்த சுரங்கப்பாதை ஏற்படும் போது அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவிகளா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அது குறிப்பா நீங்க சொன்னது போல பாரிமுனையில அவங்க ஆய்வு மேற்கொண்ட போது இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தற்போது அந்த சுரங்கப்பாதை அந்த பாதை வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதுக்குண்டான கருவிகள் எல்லாம் முறையாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன சொல்லுங்க. சுரங்க வழி பாதை எந்தெந்த பகுதியில் வந்து அந்த பணிகள் தொடங்க இருக்கிறார்களோ அந்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே பழமையான கட்டடங்களுடைய விவரங்களை எடுக்க வேண்டும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த பழமையான கட்டடங்கள்ல அதிர்வுகள், அதாவது எந்த வழியில எந்தெந்த இயந்திரங்களை பயன்படுத்த போறாங்க, எவ்வளவு ஆழத்திற்கு அந்த பள்ளங்கள் தோண்டப்பட உள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்த பின்பு எவ்வளவு அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பதை கண்காணிப்பதற்காக அந்த பழமையான கட்டடங்கள்ல அதிர்வு பொருத்தக்கூடிய கருவிகளை பொருத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனா சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஒரு வாரத்திற்கு முன்பே அந்த பணிகள் தொடங்கும் போதே எங்களுக்கு அந்த அதிர்வுகளை நாங்க உணர்ந்தோம். மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு அந்த சேதத்தை பற்றி உடனடியாக தகவல் கொடுத்தோம். ஆனால் வந்து அவர்கள் முறையாக கண்காணிக்காததால் அந்த ஒரு வாரத்துக்கு பின்பு சேதம் அதிகமாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து எந்தெந்த பகுதியில் பணிகள் தொடங்குறோமோ அந்த பகுதியில் வந்து அதற்கு முன்பாகவே ஆய்வு செய்து அந்த பழமையான கட்டடங்கள்ல அந்த அதிர்வு பொருத்தக்கூடிய கருவிகளை வந்து நாங்கள் ஏற்கனவே பொறுத்திருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போல மற்ற இடங்கள்ல, அதாவது தேவாலயங்கள் உள்ளிட்ட முக்கியமான பழமையான இடங்கள்ல
பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக அந்த வல்லுநர் குழு நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அந்த பழமையான கட்டடங்கள், அதாவது தேவாலயங்கள் உள்ளிட்ட முக்கியமான கட்டடங்கள்ல வந்து வல்லுநர் குழு பணி தொடங்குவதற்கு முன்பாக நாங்க வந்து ஆய்வு செய்யறோம். அந்த ஆய்வுக்கு பின்புதான் அந்த சுரங்கவழி பாதைகளுக்கான பணிகளை தொடங்குறாங்கிற மாதிரி மெட்ரோ ரயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. மற்ற பகுதிகளில் இது போன்ற சேதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக அந்த அதிர்வுகளை கண்காணிக்கக்கூடிய அந்த கருவிகளை பொருத்தி பணிகளை தொடங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆண்ட்ரோஸ், கூகுள், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பாக நகரினுடைய விரிவாக்கத்திற்காக சில பல திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் போன்று அந்த பணிகள் மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக அவங்க குறிப்பிட்டது போல அந்த அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவிகளை கொண்டு ஏற்கனவே இது போன்ற ஒரு விபத்துக்கள் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த பணிகள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இப்போது திரு சீனிவாசன் சொன்னது போல எந்த ஒரு கட்டிடமும் இடிந்து விழுந்து உயிரிழப்பு ஏற்படாத வரை அந்த நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால லேசா விரிசல் ஏற்பட்டிருக்கு. சப்போஸ் அது ஏற்பட்டிருந்தால் விளைவுகள் ரொம்ப ஆபத்தா இருக்கும். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, தொடர்ந்து அந்த பணிகள் மேற்கொள்ளும் போதும் கூட அது போன்ற அதிர்வுகளை பதிவு செய்ய கருவிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த உடனடி நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வாரியம் உள்பட இந்த தண்ணீர் பிரச்சனை, வாடகை பிரச்சனை, அதை மெட்ரோ ரயில் மட்டுமல்லாமல் இந்த மாநகராட்சி சார்பாக இருக்கக்கூடிய அவர்களும் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்த திரு சீனிவாசன், அது மட்டும் இல்லாமல் நமது செய்தியாளர் கோகுல், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே.